எனக்கு 2 விஷயத்த பத்தி பேசணும். எத்தன பேர் வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் கேர்ல்ஸ் எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்றீங்க? அ ஏன்னா, இப்போ பாய்ஸ் வந்து சம்பாரிக்கிறாங்க ஓகே. பட் கேர்ல்ஸ் வந்து சில பேர் சம்பாரிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு காலேஜ் 12க்கு அப்புறம் காலேஜே வந்து முக்காவாசி பேர் தான் சேருவாங்க. ஒரு 75% ஆஃப்டர் காலேஜுக்கு அப்புறம் வொர்க் பண்றவங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே கிராஜுவலா குறைஞ்சு ஒரு 50% போவாங்க. அந்த 50%ம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் 50% வச்சுக்கோங்களேன். அண்ட் பேபீஸ்லாம் வந்ததுக்கப்புறம் ஆப்வியஸ்லி அது வந்து 30-25% மாறிடுது. ஸோ நீங்க ஒர்க் பண்றீங்க, ஒர்க் பண்ணல. அவங்களுக்கு அண்ணன் தம்பிலாம் உங்களுக்கு அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க இல்ல கூட பிறந்தவங்க சிப்லிங்ஸ்லாம் இருக்காங்க, இல்ல அப்பா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க. யாராவது வேணா இருந்துட்டு போட்டும். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நீங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்றீங்க ஃபினான்ஷியலா? ஏன்னா அவங்களும் வந்து ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டூ ஒரு காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருப்பாங்களா? 15 இயர்ஸ். ஸோ அந்த 15 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணத அவங்க சேவ் பண்ணியிருந்தா ரிட்டயர்மென்ட்க்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்ல. ஸோ ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஒர்க் பண்றாரு. நான் ஒர்க் பண்ணல அப்டின்னா, அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல தானே நீங்க வந்திருக்கீங்க. ஸோ அவங்க இன்வெஸ்டர் தானே ஃபர்ஸ்ட்டு. ஸோ உங்க ஹஸ்பண்ட் வந்து ப்ராஃபிட்ல வந்து ஷேர் ஹோல்டரா இருந்துட்டு போயிடலாம். பட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணது உங்க எஜுகேஷன்ல ஆப்வியஸ்லி. ஸோ வி ஹேவ் டு சப்போர்ட் தெம் அவங்களுடைய ஏஜ் ஆனதுக்கப்புறம். நம்ம பசங்க வந்து டக்குன்னு வளர்ந்துடுறாங்க. ஐயோ! இவ்ளோ சீக்கிரம் வளர்ந்துடுறாங்களேன்ட்டு ஒரு பெயின் இருக்கும்ல. எல்லா பேரண்ட்ஸுக்குமே பெயின் இருக்கும். என்ன கடகடன்னு வளர்ந்துடுறாங்களே! குழந்தையாவே இருந்தா நல்லாயிருக்குமேன்ட்டு. ஸோ அதேமாரி நம்ம பேரண்ட்ஸுக்கு வந்து வயசாகிறத பார்க்குறதும் கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கு. எப்படி சொல்றது? அவங்க வயசாகிட்டு இருக்காங்கன்றத பார்க்குறதும் கொஞ்சம் பெயின்ஃபுல்லா தான் இருக்கு. பட் அதுதான் இயற்கை. ஸோ அத எதுவும் தடுக்க முடியாது. ஸோ இது வந்து லைக்குக்காகவோ, இல்ல ஜஸ்ட் ஒரு வீடியோக்காகவோ, ஒரு வியூஸ்க்காகவோ நான் போடல. ஒரு கண்டிப்பா எல்லா கேர்ல்ஸ்க்குமே இது கண்டிப்பா பண்ணணுன்றதுக்காக தான்.